பலனற்றவனை பலவானாய் மாற்றுகிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது ஒரு காலம் இருந்தது, பலனற்றவர்களாய் இருந்தோம், பலவீனனாய் இருந்தோம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது உங்களை அவர் பலவானாய் மாற்றுகிறார். முந்தி பலவீனனாய் இருந்த, முந்தி மேற்கொள்ள முடியாதவனாய் இருந்த, இப்போ அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே ஆளுகை செய்கிற போது உன்னை பலவானாய் மாற்றுகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கிற போது ஆவியானவரோடு கூட நடந்த சிம்சோன், ஆவியானவராலே நடத்தப்பட்ட சிம்சோன், தேவனுடைய திட்டத்தின்படி பிறந்தவன், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டவன். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் வேதம் சொல்லுகிறது, போகிற இடம் எல்லாம், நியாயாதிபதிகள் 14:5-6 சொல்லுகிறது, ஒரு பால சிங்கம் எதிர்கொண்டு வருகிற போது ஆவியானவர் சடுதியில அவனோடு கூட இணைந்து கொண்டான். ஒரு பலவீனமான ஒரு சூழல் தான், பலவீனமான நேரம் தான், அதை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் என்ன செய்வாரா, அந்த சூழல்களிலே நம்மோடு கூட இணைந்து நம்முடைய பலனை இருக்கிறதை பார்க்கிறோம் 100 மடங்கு என்ன செய்கிறாரா, உயர்த்தி எடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தோ பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்தெறிந்து விட்டு போகிறான். ஏன்னு சொன்னா, தேவ ஆவியானவர் வருகிற போது அந்த அபிஷேகம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டீங்க. அந்த 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது, அவன் புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து, ஒரு நரியை பிடிக்கிறதே பெரிய சவால். ஆனா அவன் என்ன செய்தானா, 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையை முற்றிலும் சுட்டெரித்து போடுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று வீசுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் அவனோடு கூட இருந்த வரையிலும் பார்த்தீங்கன்னா எங்கும் அவனை என்ன செய்ய முடியவில்லையா, ஒன்றும் மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் வருகிறது, சிம்சோனை விட்டு ஆவியானவர் விலகின போது அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒரு தோல்விக்குள்ளாய் கடந்து போனது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் வருகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேதம் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாதவனை, பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் வருகிற போது என்ன செய்கிறாரா, வல்லமையற்றவனை வல்லமையுள்ளவனாக மாற்றுகிறார்.